ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ இந்தியன் ஏர் ஃபோர்ஸில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. லைஃப் செட்டில்டு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ உங்களுக்கு சேலரி வந்து பார்த்தோன்னா 56,100 வந்து பேசிக் பே வந்து வரும். இது இல்லாமல் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து 70,000க்கு மேலே தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே வந்து வரும். மொத்தமாக வந்து ஒரு 336 வேகன்சியோட கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 31 டிசம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ஏர் ஃபோர்ஸில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு வேறு லெவல் ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஃப்ளையிங் பிரான்ச்லேயும் கிரவுண்ட் டியூட்டியில் வந்து டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் பிரான்ச்லேயும் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து 31 டிசம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். மேல் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃப்ளையிங் பிரான்ச்சில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதில் வந்து மென் கேட்டகரிக்கு வந்து ஒரு 21 வேகன்சி இருக்குது. விமனுக்கு வந்து பாருங்கள் ஒரு 9 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே கிரவுண்ட் டியூட்டியில் வந்து டெக்னிக்கல் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதில் வந்து பாருங்கள் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து உங்களுக்கு தனியாக வந்து 95 வேகன்சி இருக்குது. விமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27 வேகன்சி இருக்குது. அதே மாதிரி வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 53. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 14 வேகன்சி வந்து உங்களுக்கு விமனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கிரவுண்ட் டியூட்டியில் வந்து நான் டெக்னிக்கல் பிரான்ச்சுக்குலாம் வந்து பாருங்கள் வெப்பன் சிஸ்டம் பிரான்ச்சுக்கு வந்து ஒரு 14 வேகன்சி, அட்மினுக்கு ஒரு 42, ஸோ எல்ஜிஎஸ்க்கு ஒரு 13, ஸோ அக்கௌண்ட்ஸ்க்கு ஒரு 11, இந்த மாதிரி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 7, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து மெட்டீரியலஜி கேட்டகரிக்கு வந்து ஒரு 7 கொடுத்துருக்காங்க. ஸோ தனித்தனியாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த வேகன்சி வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிஃபிகேஷனுமே உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு ஃப்ளையிங் பிரான்ச்சுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 20லேருந்து 24 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பான் பிட்வீன் எந்த இயர்லேருந்து எந்த இயருக்குள்ளார நீங்கள் பிறந்திருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கிரவுண்ட் டியூட்டியில் டெக்னிக்கல் நான் டெக்னிக்கலுக்கு வந்து பாருங்கள் 20லேருந்து 26 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்குமே பான் பிட்வீன் இங்கே இருக்குது. அன்மேரிடு மேல் தான் வந்து மேல் ஃபீமேல் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் 12th முடிச்சுட்டு ஸோ டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பிஇ பிடெக் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதில் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் கிரவுண்ட் டியூட்டியில் டெக்னிக்கல் பிரான்ச்னா அதில் வந்து பாருங்கள் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ இதில் கொடுத்துருக்கிற மாதிரி இந்த டிசிப்ளினில் வந்து நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், உங்களுக்கு வந்து பாருங்கள் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இந்த மாதிரி இந்த ட்ரேடில் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்லேயே மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாருங்கள் ஸோ இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ கிரவுண்ட் டியூட்டியில் நான் டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கு வந்து பாருங்கள் வெப்பன் சிஸ்டம் பிரான்ச்சுக்கு நீங்கள் வந்து 12th முடிச்சுட்டு நீங்கள் டிகிரி வந்து முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா பிஇ பிடெக் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் பிரான்ச்னா நீங்கள் 12th முடிச்சுட்டு பிகாம் டிகிரியோ இல்லைனா வந்து பேச்சுலர் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனோ இல்லைனா வந்து சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ், சிஎஃப்ஏ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெட்டீரியாலஜி கேட்டகரிக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒன் பை ஒன்னாக அந்த போஸ்டிங் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஹவு டு அப்ளைல வந்து இங்கே 2 லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 2 லிங்க்ல எதில் வேணாலும் நீங்கள் போய் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணுங்கிற ப்ரொசீஜர் வந்து இங்கே இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தோன்னா ஸோ இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரூ. 550 நீங்கள் வந்து எக்ஸாம் ஃபீஸாக நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபீஸு ப்ளஸ் உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அது எப்போ நடக்குங்கிற எக்ஸாமுக்கான டேட்டுமே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டில் வந்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ எக்ஸாமுக்கான ஷெடியூல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது உங்களுக்கு வந்து ஸோ ரிப்போர்ட்டிங் டைம் வந்து எப்போ இருக்கும், உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்து நீங்கள் எப்போ வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி நீங்கள் வந்து இதை ரீட் பண்ணணுங்கிறது எல்லாமே இங்கே வந்து டேட் வைஸாக உங்களுக்கு வந்து டைம் வைஸாக வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு இதில் எக்ஸாமுக்கான பேட்டர்ன் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். 2 hours, ஸோ 100 கொஷின்ஸ் 300 மார்க் வந்து கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அதுக்கான மார்க் இதுவுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கான சிலபஸ்மே வந்து பாருங்கள் இங்கே வந்து உங்களுக்கு இருக்குது. இதுபடி தான் உங்களுக்கான சிலபஸ் வந்து இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதில் ஃபிசிக்கலுமே வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இது ஏர் ஃபோர்ஸ் ஜாப், அதனால் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதில் வந்து பார்த்தோன்னா ஹைட்லாம் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு ஃபிசிக்கல் கண்டிஷனிங்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு புஷ்அப்ஸ்லேருந்து உங்களுக்கு சின்னப்ஸ், ஸ்விம்மிங் இந்த மாதிரிலாம் வந்து பார்ப்பாங்க. ஹைட்டுமே வந்து பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து பாருங்கள். இனிஷியலாக உங்களுக்கு வந்து 62 வாரம் வந்து ஃப்ளையிங் அண்ட் கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கு வந்து இருக்கும். அதே நான் டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கு வந்து பார்த்தோன்னா 52 வாரம் உங்களுக்கான ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும். ஃப்ளையிங் ஆஃபீஸர் கேட்டகரியில் உங்களுக்கு எடுக்கிறாங்க. இதில் 56,100 இருந்து 1,77,500 சேலரி சொல்லியிருக்காங்க. இதில் 56,100 பேசிக் பே தான்.
இது இல்லாம அடிஷனலா வந்து பாருங்க என்னென்ன அலவன்ஸ் வரும் அப்படிங்கிறது இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதாவது உங்களுக்கு ஃப்ளையிங் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், டெக்னிக்கல் அலவன்ஸ், ஃபீல்ட் ஏரியா அலவன்ஸ், ஸ்பெஷல் காம்பன்சேட்டரி அலவன்ஸ் உங்களுக்கு வந்து பாருங்க ஐஸ்லேண்ட் ஸ்பெஷல் டியூட்டியோட அலவன்ஸ் குடுக்குறாங்க. இந்த மாரி வந்து எக்கச்சக்கமான அலவன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து பாருங்க 1,4 கோடிக்கு உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கு. இந்த மாரி வந்து உங்க லைஃபே வந்து செட்டில்டு. வேற லெவல்ல உங்களுக்கான சேலரி வந்து பார்த்தோன்னா 70,000 80,000க்கு மேல தான் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே வந்து வரும். இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா, இங்க ஹெல்ப் லைனுக்கு கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடிலாம் குடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு இமெயில கூட நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுலயே வந்து உங்களுக்கு வந்து பிசிக்கலுக்கான இதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ் வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஹைட் வந்து 157 சென்டிமீட்டர் வந்து மேலா இருந்தா இருக்கணும். ஃபீமேலா இருந்தா 152 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அது மாரி உங்களுக்கு பிரான்ச் வைஸா வந்து எங்களுக்கு ஹைட் இதெல்லாம் வந்து குடுத்துருப்பாங்க. வெயிட் இதெல்லாம் வந்து அந்த ஹைட்டுக்கு ஏத்த மாரி வந்து இருக்கணும். அது எல்லாமே நீங்க இதுல செக் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பிரீஃபான நோட்டிஃபிகேஷனா இருக்கு. நான் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் வந்து சொல்லியிருக்கேன். மீதி இருக்கிறத வந்து நீங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.